ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன்! ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன்! என் காயம் கொடிதாயிருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இதோ, யூதாவின் பட்டணங்களை பாழும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும் வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மிகுந்த வேதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுடைய வேதனைகளை பார்த்து புலம்புகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன் என்று எரேமியா கதறி அழுகிறார். எரேமியா தனக்காக அழவில்லை, தன்னுடைய யூதா தேசம் அழிந்து போனதற்காகவும் யூதாவின் மனுஷர் வேதனைகளை அனுபவிப்பதற்காகவும் எரேமியா புலம்பி அழுகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன் என்னும் வாக்கியத்தை யூதாவின் மனுஷரே சொல்லி புலம்புவதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யூதா தேசத்தில் திரளான ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே தேசமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே சரீரமாய் இருப்பதினால் இங்கு நான் நொறுக்கப்பட்டேன் என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் மனுஷர் அழுது புலம்ப வேண்டிய வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய வாய்களில் போடுகிறார். எருசலேமின் குடிகளும் யூதாவின் மனுஷரும் எரேமியா சொல்லுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படியே அழுகிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனாலும் அழுது புலம்புவதற்கு பயன்படும் வார்த்தைகளை எரேமியா அவர்களுக்கு சொல்லுகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியா பயப்படவில்லை, ஆனாலும் தன்னுடைய இருதயத்தின் உணர்வுகளை அவர் அப்படியே வெளிப்படுத்துகிறார். எரேமியாவுக்கு லேசான காயம் உண்டாகவில்லை, என் காயம் கொடிதாயிருக்கிறது என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியா எதற்காக இப்படி அழுது புலம்புகிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன் என்றும் எரேமியா சொல்லுகிறார். எரேமியா தன்னுடைய நோயை சகித்துக் கொள்கிறார். சகித்துக் கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் அவருக்கு இல்லை. ஆனாலும் தன்னுடைய நோயை சகித்துக் கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. சகித்துக் கொள்ளுமாறு எரேமியா கட்டாயம் பண்ணப்படுகிறார். இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்னும் வாக்கியத்திற்கு இது ஒரு நோய், இதை நான் சகிக்க வேண்டும், எனக்கு வேறு வழியில்லை என்று பொருள் சொல்லலாம். நமக்கு நோய்களும் வேதனைகளும் வரும்போது தேவனுடைய ஆறுதலான வார்த்தைகளை தியானிப்போம். தேவன் சொல்லுகிற கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்றும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்றும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். நம்முடைய வார்த்தையில் இதுபோன்ற விசுவாசம் இருந்தாலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்யட்டும் என்றும் அவர் தமக்கு பிரியமானதை செய்யட்டும் என்றும் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்முடைய நோயை குணப்படுத்தினாலும் குணப்படுத்தாவிட்டாலும் கர்த்தருக்கு சித்தமான காரியம் நடைபெறும் என்று விசுவாசிக்க வேண்டும். யூதா தேசம் அழிந்து போயிற்று, என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை என்று எரேமியா சொல்லுகிறார். எருசலேம் நகரம் அரணிப்பான பட்டணமாய் இருந்தது, ஆனால் இப்போதோ அது பலவீனமாயிற்று. அவர்களுடைய ராஜாங்கம் அழிந்து போயிற்று, தேசம் சீரழிந்து போயிற்று. விளைச்சல் நிலங்கள் எல்லாம் வனாந்திர நிலம் போல் ஆயிற்று. தேசத்தில் குடியிருப்பார் ஒருவரும் இல்லை. யூதா தேசம் முற்றிலுமாய் அழிந்து போயிற்று. அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தது எல்லாமே பலனற்று போயிற்று. ஆதரவுகள் கீழே விழுந்து விட்டது. யூதா தேசத்தில் எல்லாமே அழிந்து விட்டது. யூதாவின் பட்டணங்களும் யூதாவின் மனுஷரும் அழிந்து போனார்கள். தேசத்திற்கு வந்த அழிவை அவர்களால் பழுது பார்க்க முடியவில்லை. என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின என்று யூதாவின் மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். கல்தையர்கள் யூதாவின் பட்டணங்களில் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேசத்தில் மிகப்பெரிய சங்காரம் உண்டாகிறது.
யூதா மனுஷருடைய பிள்ளைகளில் சிலர் கல்தேயரிடத்தில் அகப்படாமல் தப்பித்து ஓடிப்போகிறார்கள். கையில் பிடிபட்ட பிள்ளைகளை கல்தேயர்கள் கொன்று போடுகிறார்கள். ஏராளமான பிள்ளைகளை தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். இப்போது யூதா தேசத்தில் பிள்ளைகள் இல்லை. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை என்று யூதாவின் மனுஷர் அழுது புலம்புகிறார்கள். யூதாவின் மனுஷருக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை என்று யூதர்கள் அழுது புலம்புகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுடைய பிள்ளைகள் கூட அவர்களோடு கூட இல்லை. தேசத்தின் தலைவர்களும் அழிவை சீர்படுத்தவில்லை. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது என்று எரேமியாவும் யூதாவின் மனுஷரும் வேதனையோடு புலம்புகிறார்கள். யூதாவின் கூடாரம் அழிந்து போயிற்று. மேய்ப்பர்கள்தான் பொதுவாக கூடாரங்களில் தங்கி இருப்பார்கள். மேய்ப்பரின் கூடாரங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. ஆனால் மேய்ப்பர்களோ மிருக குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள்தான் தங்கள் கூடாரங்களை மறுபடியும் தூக்கி கட்ட வேண்டும். ஆனால் அவர்களோ புத்தி இல்லாத மேய்ப்பர்களாய் இருக்கிறார்கள். தேசத்திற்கு அழிவு வரும்போது ராஜாக்களும் பிரபுக்களும் ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் பிரபுக்களோ ஜனங்களுடைய நன்மையை பற்றி சிந்தித்து பார்க்கவில்லை. அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள தேவாலயம் அழிந்து போயிற்று. கர்த்தருடைய கூடாரம் அழிந்து போயிற்று. கர்த்தருடைய கூடாரத்தில் உள்ள ஆசாரியர்களும் லேவியர்களும் அழிந்து போன கூடாரத்தை தூக்கி கட்டுவதற்கு ஒரு முயற்சியும் ஏறெடுக்கவில்லை. யூதா மனுஷர் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையும் இல்லாமல் போயிற்று. ஆசாரியர்களோ ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை உபதேசம் பண்ணவில்லை. இதனால் ஜனங்கள் கர்த்தரை தேடவில்லை. தாங்கள் பாவம் செய்ததினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்கள் மீது வந்திருக்கிறது என்னும் உணர்வும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் தங்கள் பாவங்களையும் அங்கீகரிக்கவில்லை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் அங்கீகரிக்கவில்லை. யூதாவின் மனுஷர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அவர்களை தண்டியாமல் அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். யூதாவின் மேய்ப்பர்களோ கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழிநடத்த தவறிவிடுகிறார்கள். ஜனங்களுக்கு அழிவு வரும்போது கர்த்தருடைய கரத்தில் இருந்து உதவி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஜனங்கள் மத்தியில் தேவனை பற்றிய அறிவும் இல்லை, தேவனை தேட வேண்டும் என்னும் உணர்வும் இல்லை. ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போயிற்று. அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. கல்தையர்கள் யூதாவின் பட்டணங்கள் மீது யுத்தம் பண்ணும்போது யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை தேடவும் இல்லை, கர்த்தரை நம்பவும் இல்லை. தங்கள் சுய பலத்தை நம்புகிறார்கள். சுய ஞானத்தையும் சுய பராக்கிரமத்தையும் சுய ஐஸ்வர்யத்தையும் அந்நிய தேசத்தாரையும் நம்புகிறார்கள். ஆதலால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வாய்க்காமல் போயிற்று. கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரமே செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்பாதவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நம்முடைய வழிகளில் நாம் கர்த்தருடைய அடிச்சூடுகளை பின்பற்ற வேண்டும். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய காரியம் வாய்க்கும். கல்தையர்கள் யூதா தேசத்திற்கு அருகாமையில் வந்துவிடுகிறார்கள். இதோ யூதாவின் பட்டணங்களை பாழும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும் வட தேசத்தில் இருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது என்று எரேமியா சொல்லுகிறார். ஆரம்பத்தில் கல்தையர்கள் வருகிறார்கள் என்னும் செய்தி மாத்திரமே யூதாவின் பட்டணங்களுக்கு வருகிறது. இப்போதோ அந்த செய்தியின் சத்தத்தோடு பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. ஏற்கனவே வந்த செய்தி உண்மை என்பது உறுதியாயிற்று. வடதேசத்தில் இருந்து பெரிய கொந்தளிப்பு வருகிறது என்று எரேமியா சொல்லுகிறார். கல்தையர்கள் வடதேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வந்து யூதாவின் பட்டணங்களை பாழும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடுவார்கள். கல்தையர்கள் யூதர்களை சங்காரம் பண்ணுவார்கள். யூதாவின் பட்டணங்களை சுட்டெரித்து போடுவார்கள். தேசத்தில் ஒன்றும் மீதமாயிராது. யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் பெரிய நாசமும் பெரிய சங்காரமும் உண்டாகும். யூதா மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறது. எரேமியா தன்னை யூதாவின் இடத்தில் பாவித்து தான் நொறுக்கப்பட்டதாக கூறுகிறார்.